ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த சர்க்கரை நோய் வந்துட்டா நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு கொட்டையோட பவுடரை நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல் ஆகும். அவ்வளோ அற்புதம் நிறைந்தது, எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். அதே போல் இந்த பவுடர் குடிச்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு 300, 400, 500 அந்த அளவுக்கு இருந்தாலும் நார்மல்னு வந்துடும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இப்போ தான் சர்க்கரை வந்திருந்தாலும் சரி, இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையே இல்லாத அளவுக்கு உங்கள் உடம்புல எப்பயும் போல் நார்மலாக இருப்பீங்க. அதே சர்க்கரை வந்து எனக்கு பல வருடம் ஆயிடுச்சுங்க, நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த பவுடர் குடிச்சிட்டு வந்து பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உடம்பு அந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். சர்க்கரைனால ஏற்பட்டிருக்கும் உடலில் மற்ற உறுப்புகள் பாகங்கள் பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. அவ்வளோ அற்புதம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாவல் பழ கொட்டை, நாவல் பழ கொட்டை பொடி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அதை விட இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னா ஃபியூராக வேணும்னா நாவல் பழம் வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ நாவல் பழம் வாங்கி அந்த பழம் வந்து நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த கொட்டையை கழுவி நல்லா நிழலில் காய வச்சு நல்லா கொஞ்சம் காய்ஞ்ச பிறகு அப்புறம் வெயிலில் போடுங்க. நல்லா காய்ஞ்ச பிறகு பவுட்ரு பண்ணி அது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு 5 கிராம் அளவுக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். அதே நீங்கள் கடையில் வாங்குகிற பவுடர் வந்து குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் பவுடர் நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்கள், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். காலை மட்டும்தான் குடிக்கணும், இரவு குடிக்கக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.